Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் வெளியிட வேண்டும் என்று மின்சாரத்துறை தெரிவித்திருக்கிறது. மின்வாரிய டெண்டர்களை ஆராய 3 சிறப்பு குழுக்களையும் அமைத்திருக்கிறது மின்சாரத்துறை. மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். மின்சாரத்துறையின் இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. அண்மையில சென்னையில இந்த மின்சாரத்துறை ஸ்டாக் ஹோல்டர்ஸ் யூனியனுக்கான ஆண்டு விழா நடைபெற்றிருந்தது. இந்த ஆண்டு விழாவில் எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்துல ஒப்பந்ததாரர்கள் நேரடியாக அவர்களிடம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். முன்பிருந்த ஆட்சியாளர்கள் டெண்டர்களிலும் அதே போல பல்வேறு விஷயங்களிலுமே கமிஷன் எதிர்பார்த்திருந்தனர். இதன் காரணமாக உரிய முறையில தரமான மின்சாரத்தை கொடுக்க முடியவில்லை என்பதை அவர்கள் குற்றச்சாட்டாக வைத்திருந்தனர். உடனடியாக பாரபட்சமின்றி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த மேடையிலே அமைச்சர் உறுதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த சுற்றறிக்கை TNBDCL இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆய்வுகளுக்கு பின்னரே டெண்டர் அறிவிப்பை வெளியிட வேண்டும். டெண்டர்கள் குறித்து விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து மின்சாரத்துறை இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறது. மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தலைமையில ஆய்வுக் கூட்டத்தில் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்கள்ல வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் தான் இந்த 3 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 குழுக்களை பொறுத்தவரையில மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் எஸ்டிமேஷன் வேலிடேஷன் கமிட்டி, மேனுஃபேக்சரர்ஸ் அசஸ்மெண்ட் கமிட்டி, கிராஸ் செக் கமிட்டி என 3 கமிட்டிகள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான பணிகள் குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கெட் அனாலிசிஸ் கமிட்டி 15 நாட்களிலும், மேனுஃபேக்சர் அசஸ்மெண்ட் கமிட்டி 15 நாள்லயும், கிராஸ் செக் கமிட்டி 7 நாட்கள்லயும் அவர்களுக்கான அந்த வேலிடேஷன் பீரியட் கமிட்டி ரிப்போர்ட்களை சமர்ப்பிப்பதற்கான நேரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மொத்தத்தையும் மிக அவசரமாக கருதி இந்த விஷயங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் மின்சாரத்துறை அமைச்சகம் மூலமாக, மின்சாரத்துறை அறிவிப்பின் மூலமாக சுற்றறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.